மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறது மரண பீதியில எல்லா கட்சிகளும் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. விஜய் அவர்கள் களத்துக்கு இறங்கி பரப்புரை அப்படிங்கறது செய்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு ஊர்லயும் அவர் வந்து கொடுக்கிற ஸ்பீச் என்னவா இருக்கு, இத பார்த்து மத்த கட்சிகள் எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, அவங்களுடைய பீதிகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சீமான் அவர்கள் விஜய விமர்சிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக தற்போதைய நாட்கள்ல கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையில அவர்களுடைய மற்றொரு ஒரு புகாரா நம்ம விஜய் அவர்களை பார்த்து சொல்றது என்ன அப்படிங்கிற மாதிரி முக்கியமான அரசியல் கள நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் கவர் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க, எல்லாத்தையும் டீகோட் பண்ண போறேன். சோ அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இப்போதைய காலங்கள்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா கூட பயங்கரமா ரோட் ஷோ பண்றதாகட்டும், போயிட்டு மக்களை பாக்குறதாகட்டும், அவருடைய கேம்பெயின் அண்ட் அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது முற்றிலும் மாறுபட்டுதான் இருக்கு. அண்ட் எல்லா இடங்கள்லயும் அவர் போய் பிரச்சாரம் பண்றாரு இல்லையா. சோ இதை பார்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்து ஒரு கேள்வி வருது. இதுவே நாங்க எங்கேயாச்சும் போகணும், நாங்க போய் கேம்பெயின் பண்ணணும், நாங்க இதெல்லாம் செய்யணும், பரப்புரை பண்ணணும் அப்படின்னு கேட்டா எங்களுக்கு 1008 பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றீங்க. 23 நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி காவல்துறை சைட்ல இருந்து வருது. இதுவே இவங்க பண்றாங்க, இவ்வளோ பெரிய பேனர் எல்லாம் கரூர்ல வைக்கிறாங்க, அதுவும் நடு ரோட்ல மக்களுக்கு இடையூறு கொடுக்குற மாதிரி வைக்கிறாங்க. இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? தமிழக வெற்றி கழகம் ஏதாவது ஒரு பேனர் வைக்கணும் அப்படின்னா இதற்கு வந்து உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இவங்களுடைய அப்ரூவல்ஸ் இருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன்ஸ் வாங்கியிருக்கணும், அந்த நம்பர் இருக்கணும். இவ்வளவு இடையூறு கொடுக்குற நீங்க இந்த பேனர்லாம் எங்க இருந்து எந்த அப்ரூவல்ல வாங்கி நடு ரோட்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை போட்டு விளாசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உதயநிதி அவர்கள் சொல்ற சில வார்த்தைகள் என்ன ஆகுது அப்படின்னா சர்ச்சைக்குரிய விஷயங்களா மாறுது. அந்த ஒரு டிபேட்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கூட்டத்துல பேசுறது கொள்கை கூட்டமாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்டியா சொல்றாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கூச்சல் எழுப்புறவங்க கூட்டமா இருக்கவே கூடாது, அந்த மாதிரி கூட்டமா இல்லாம அரசியல் புரிதல் கொண்ட கொள்கை கூட்டமா மட்டும் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இந்த ஒரு விமர்சையில இன்னும் கூடுதலா கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூச்சல் எழுப்பும் கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற வார்த்தை முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கூட புரியும். ஈவன் அவர் சொல்ற விஷயம் இப்ப இது முழுக்க முழுக்க டார்கெட்டபிளா தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. விஜய் அவர்களுடைய நெருக்கடியை இதுல காமிக்குது. அண்ட் திரும்பவும் என்னுடைய மக்கள் வெள்ளம்லாம் வந்து என்ன அள்ள மோதுறாங்க, நான் எப்போ வந்திருக்க வேண்டியது மீட்டிங்க்கு, என்னால கரெக்டா வர முடியல, அவ்வளவு பாசம் அவ்வளவு வரவேற்பு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ச்சியோட பதிவு போடுறாரு, நெகிழ்ச்சியோட ஸ்பீச் கொடுக்குறாரு. பட் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு டேர்ம்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு நோண்டி விடுற மாதிரியே இருக்கு. சி எங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கு, பட் நாங்க இதை மாதிரி போய் நாங்களும் ஹாப்பியா இருக்கணும், மக்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா கூட எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டு இருக்கீங்க. பட் நீங்க மட்டும் அதை எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விகள் முன் வச்சுட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இவங்களை வந்து எதிர்த்து ஒரு கேள்வி, ஒரு குவஸ்டின் அப்படின்னு சொல்லி யாரு ஏதாவது கேட்டாலும் குண்டர் சட்டத்துல போட்டுருவாங்கப்பா அப்படின்னு மரண பயத்தை காமிக்கிறாங்க திமுக அப்படிங்கிறது கூடுதலான ஒரு குற்றச்சாட்டாவும் திமுக மேல இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்க வந்தது யார் அப்படிங்கிறதும் தெரியும். தற்காப்புக்காக மட்டுமே தாக்கக்கூடிய அந்த நபர் மேல ஒரு 4 வழக்கு போட்டாங்க அப்படின்னா குண்டர் சட்டம் அப்படிங்கிறதுல அவங்க தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்செப்ஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ ஆஸ் லைக் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவரை கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. அப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது தற்காப்புக்காக காத்துக்கிட்ட அந்த ஒரு நபரையா நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டீங்க, அவர் மேல தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. பட் அந்த சைட்ல இருந்து கரெக்டான ரிப்ளை இருக்கா அப்படின்னா தெரியல, இன்னும் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சோ புழல் சிறையில இருந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்க சொன்னார் யாரு, கமிஷனர் அப்படிங்கிற ஒரு நபர், நம்ம சென்னை கமிஷனர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற பேரின்படி இப்போ அவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான ஒரு விஷயம். சோ இதுக்கு நிறைய விமர்சனங்கள் குவியும் வண்ணத்துல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்றத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் அடுத்த கட்டமா
டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே விஜய் அவர்களுடைய ஸ்பீச் தான். ஸோ பரப்புரை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாவட்டங்களுக்கும் உள்ள இறங்குறாரு. அரியலூர் எல்லாம் அவர் பேசுற ஸ்பீச்சை கேட்டு அரண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாவே நல்லா தான் பேசியிருந்தாரு. பட் கூடுதலான நிமிடங்கள் பேசியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எப்பவுமே எல்லாரும் குற்றச்சாட்டு ஒன்று சொல்றது உண்டு. ஸோ A4 ஷீட்டை பார்த்து படிக்கிறாரு, அதை பார்த்து பார்த்து அவர் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ஒரு மேடை. இப்போ ஈவன் ஒரு லேடிஸ்க்கே எடுத்துப்போமே, குக் பண்ணும்போது ஒரு சால்ட் போடுறோம் அப்படின்னா அது தெரியாதுல்ல. இப்போ வரைக்கும் நிறைய வருஷங்கள் சமைச்சிட்டு இருந்தாலுமே அவ்வளோ அக்யூரேட்டா போடுவோம். பட் அங்க ஒரு இருக்கும், திடீர்னு வந்து கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிட்டு இவ்வளோ டேஸ் பண்ண நம்மளுக்கே அது வந்து கரெக்டா ஒரு ஃப்ளோக்கு வருமா அப்படின்னா கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற ஒரு வேர்டே அவருக்கு யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல பிளேஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும். இது வந்து நம்ம இவங்களுக்கு தான் நம்ம ஓட் பண்ண போறோம், இவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் என்னுடைய இஷ்டம் இருக்கு, நான் இங்க நீங்க போடுங்கன்னு நான் சொன்னா நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கான ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுடைய விருப்பம் நமது ஜனநாயக உரிமை, நமது ஜனநாயக கடமை அப்படின்னு நம்மளுக்கான ஒரு உரிமை இல்ல. அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. அரசியல்ல யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கும் போது அவங்க நான் ட்ரை பண்றேன், நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வராங்கன்னா ஈவன் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு வழியை கொடுத்துட்டு போகலாம். ஆனா அதை நாங்க கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு இருக்கிறதே திமுக தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அடுத்ததாக சேர்ந்திருக்காங்க. சோ நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் அவர்கள் கொந்தளிச்சு எழுந்துட்டு இருக்காரு. இவருடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது கிட்ட ஒரு 11 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருக்கும் அரசியல் களத்துல. சோ திராவிடங்கள் அப்படிங்கிற கட்சிகளை ஒழிச்சுட்டு நாங்க வரணும் முன்னாடி அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்பட்டு ஒரு பேஸ் போட்டு இவ்வளவு தூரத்துக்கு நாங்க வளர்ந்து இப்போ வந்து ஓரளவுக்கு எங்களுக்கான ஒரு ஷேர் இருக்கு, ஓட் ஷேர் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்க தமிழகத்துல வளர்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பொசுக்கு நீ வந்து பெரிய இடத்த நான் பிடிச்சிடணும், நான் பெரிய ஆள் ஆயிடணும்னு சொல்லிட்டு எங்களோட பிளேஸை நீ எடுத்துக்கிட்டா அது எப்படி அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆப்வியஸா இருக்கலாம், அந்த கோபங்கள் இருக்கலாம், வந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். பட் இது எந்த ரீதியில இப்போ உங்களுக்கான ஒரு மக்கள் அப்படிங்கிறவங்க கன்ஃபார்மா உங்களுக்கான மக்களா தான் இருப்பாங்க. நான் உங்க கூடவே இருந்துட்டு நான் விஜய்க்கு ஓட் போட்டுருவேன், நான் உங்க கூடயே இருந்துட்டு திராவிடத்துக்கு ஓட் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான நபர் கிடையாது. உங்களுக்கான கொள்கைகள் என்ன, உங்களுக்கான கோட்பாடுகள் என்ன, நீங்க யாரு அப்படிங்கறது சில பேர்கிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கும் போது ஷோரா அவங்களுக்கான சப்போர்ட் உங்களை நோக்கி மட்டும் தான் இருக்கும். அது உடனே தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல இப்போ என்ன தீபிகா நீ இப்படி சொல்லிட்ட, அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து சீமானுடைய ஷேர்ஸ் எல்லாம் போகாதான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா போகும். பட் இந்த ஒரு சிச்சுவேஷன் வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து முழுக்க விஜய் அவர்களை எதிர்த்து ஒடுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அனுதாபம்னு சொல்லுவோம்ல, அது அதிக அளவுல விஜய் அவர்கள் மேலேயும் ஏறும். சோ இப்போ எப்படி திமுக விமர்சனம் பண்றாங்க யோசிச்சு பாருங்க. ஐயோ விஜய் பாவம், புதுசுல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, ஏதோ வந்திருக்காரு பண்ணணும்னு நினைக்கிறாரு, விட்டுருக்கலாம்ல, ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி திமுக மேல ஒரு கோடு போட்டு காமிச்சிட்டு இருக்காங்கல்ல. இதே விஷயம் நாம் தமிழர் கட்சியில ஒருங்கிணைப்பாளரான சீமான் அண்ணன் அவர்கள் மேலேயும் கோடிட்டு காமிக்கப்படுது அப்படிங்கிறதுதான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ அகேன்ஸ்ட் பண்ணிட்டா விஜய் அவர்கள் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிருமா, இல்ல நீங்க ரொம்ப பெருமையா பேசினா அவர் அப்படிதான் ஆயிடுமா? அவருக்கான ஒரு பாதையில அவர் போயிட்டு இருக்காரு. விமர்சனம் பண்ணிட்டு அவங்கள தூக்கி அவங்கள பெருசா இப்ப காமிக்க கூடாது. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயம் எடுத்துக்கோங்க. சோ இதுதான் பிரச்சனையா அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஈவன் பயம் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அதோட விட்டுருந்துருக்கலாம். அண்ட் இன்றைய தேதிக்கு அவர் இந்த அளவுக்கு அவர் பாதிக்க வச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேச்சுங்கிறது இப்ப சவுக்கு சங்கர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டு வந்து இன்னைக்கு பயங்கரமா வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நாளடைவுல அவரும் ஒரு மெட்டீரியலா மாறுவாரு அப்படிங்கறதையும் மாற்று கருத்து கிடையாது. சோ இந்த மாதிரி நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ ஒருத்தவங்களை விமர்சனம் பண்ணி ஒருத்தவங்களை டவுன் பண்ணி ஒருத்தவங்களை அப்படியே ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன ஆகுறோம் அப்படிங்கறதையும் யோசிச்சுக்கணும். சோ தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருந்த கூட்டம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஈவன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ரொம்ப நேர்மையா நிறைய விஷயங்களை பிளாஸ்ட் பண்ணுவாரு. அந்த வகையில அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு கூட்டம். சோ எனர்ஜி இருக்கு அந்த கூட்டத்துல, அதை வந்து நம்மளால மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹானஸ்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா MP இல்லையா, அவர் ஹானஸ்டாவே வந்து ஒரு பேட்டியில சொல்றாரு, அந்த கூட்டத்துல இப்போ ஒரு எனர்ஜி தெரியுது அப்படிங்கிறாரு. சோ மக்களுக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் எதுவுமே வேணாம், அவங்களுக்கு ஒன்னே விஜய் அவர்களை பார்க்கணும், அவரோட ஸ்பீச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்திலே வராங்க. சோ இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தானாகவே கூடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து
ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப அட்மயர் ஆகி அவரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான். ஸோ இதே விஷயம் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்குமே காத்திருந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகவே அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கூட்டத்துல எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறத கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஏத்துப்பாங்களா, எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த வகையில சீமான் அவர்கள் விஜயை நோக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஒரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயன்தாரா வந்த கொடுத்தா பயங்கரமா என்ன இதெல்லாம் என்ன கூட்டம், இதை விட 2 மடங்கு அதிகமான கூட்டம் நயன்தாரா வந்தாங்கன்னா வருங்க. திரையில இருக்கிற ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையில வர மக்கள் கூட்டம் தான் அதிகம். இது ஒன்றும் அரசியல் கிடையாது. இதே அஜித் வந்தாரு அப்படின்னா நிறைய கூட்டம் வரும். இதை விட ரஜினிகாந்த் வந்திருந்தாருன்னா இதை விட இன்னும் அதிகமா கூட்டம் வரும். சோ இவங்களெல்லாம் வந்து திரையில வர நடிகர்களை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் மக்கள் கூடுறாங்களே தவிர திஸ் இஸ் நாட் அரசியல், இது சாதாரண இயல்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டு போயிட்டாரு. அது அவருடைய பார்வை. நம்ம வெயிட் பண்ணணும். எல்லாமே வந்து டப்புன்னு பிளாஸ்ட் பண்ணி சொல்லக்கூடாது. ஒரு கோவத்துல இருக்கும் போது நம்ம அண்ணனும் பயங்கரமா பேசிட்டு தான் இருக்காரு. வெயிட் பண்ணுவோம், அவருக்கான ஒரு டைம் அப்படிங்கறத அவரே எடுத்துப்பாரு. சோ அடுத்த கட்டமா விஜய் அவர்களை வந்து ஆதரிக்கும் வகையில பாஜக சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு, லைக் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து அரசியல்ல வருகை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது திமுகவினுடைய வாக்கு எல்லாமே டோட்டலா குறைக்கிறதுக்காக மட்டும்தான். இவருடைய வே ஆஃப் ஸ்டைல் அண்ட் இவர் வந்து அட்மயர் பண்ணி மக்கள் இழுத்துறாரு அப்படின்னா திமுகவினுடைய ஓட் பேங்க் தான் போகுமே தவிர பாஜகலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சோ பாஜகவினுடைய வாக்கு வங்கி குறையவே குறையாது அப்படின்னு அடிச்சு சொல்ற நயினார் அவர்கள் எந்த நம்பிக்கையில் சொன்னார் அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த கட்டமா எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான விரோதமும் கிடையாது, எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அதனால எங்களை பத்தி எந்த பிரச்சனையும் விஜய்க்கு கிடையாது, எல்லாமே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா திமுக பக்கம் அப்படியே கண்ணாடியை திருப்பி விட்டுட்டாரு. ஆனா அவர் விமர்சனம் பண்ணது அப்படிங்கிறது பாஜகவையும் தான் திமுகவையும் தான் அப்படிங்கிறத நயினார் அவர்கள் மறந்துடக்கூடாது. வெயிட் பண்ணுவோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2026 தேர்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மரண பயம், ஈவன் ஃபார் விஜய்க்கும் தான். அவர் என்னதான் பிரச்சாரங்கள் பண்றாரு அப்படின்னா ஒரு 1 வீக் கேப் ஏன் அப்படின்னு தோணுச்சுல. சோ இப்போ சடனா ஒரு ஞாபகம் வருது. ஒரு வாரம் சனிக்கிழமை ஞாயிறு அப்படின்னு சொன்னது ஒருவேளை காசிப்கா கூட இருக்கலாம் போல. இன்னைக்கு பேசி முடிச்சாரு, இன்னைக்கு பாருங்க ஒரு 2 days ஆயிடுச்சு, ஸ்டில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த பரப்புரையை பத்தி பேசி 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 அது ஒரு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் போது திரும்பவும் ஒரு சாட்டர்டே வந்துடும், அன்னைக்கு பேசுவாரு. அதை வச்சு பேசி பேசி அவரை வந்து அப்டேட்லயே வச்சிருக்கிறாரோ அப்படிங்கறது நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.